பிரைஸ் தி லார்ட். உனக்குள்ளதை பற்றி கொண்டிருக்கும் தலைப்பில் பேச கிருபை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த பூமி சொந்தமானது அல்ல. நாம் இங்கு பரதேசிகளாய் சஞ்சரிக்கிறோம். நமக்கு சொந்தமானதும் முடிவில்லா வாழ்வும் உண்டு. அதுதான் நித்திய ஜீவன். நமக்குள்ளது இந்த பூமியோ இந்த பூமிக்குரிய காரியமோ அல்ல. நமக்குள்ளது நிரந்தர வாழ்வும் கைவேலை இல்லாமல் தேவன் நமக்காக உண்டு பண்ணி கொண்டிருக்கிற நித்திய ராஜ்யம்தான். உதாரணத்துக்கு, நாம் ஆசைப்பட்ட பொருள் நமக்கு வேண்டும் என்றால் அதை பெற்றுக்கொள்ளும்படி பிரயாசப்பட்டு அதை பெற்றுக்கொள்வோம். வேதாகமத்திலும் ஈசாக்குக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், ஏசா, யாக்கோபு. ஏசா மூத்தவன். அவன் தன் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு சொந்தமானவன். இருப்பினும் அதன் மேல் பற்றில்லாதவனாய் ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தான். யாக்கோபோ அதற்கு சொந்தமானவன் அல்ல. இருப்பினும் அதை பெற்றுக்கொள்ளும்படி சேஷ்டபுத்திர பாகத்தின் மேல் ஆசை உள்ளவனாய் சமயம் கிடைத்த போது தன் சகோதரனை ஏமாற்றி அதை பெற்றுக்கொண்டான். வேதத்தில் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய் என்ற வசனத்தின்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதன் மேல் நாம் ஆசை உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நாமும் ஏசாவை போல நித்திய ஜீவனான நமக்கு சொந்தமான நித்திய ஜீவனை பற்றி கொள்ளாமல் அதை இழந்து போகாமல் யாக்கோபை போல நமக்கு சொந்தமான நித்திய ஜீவனை பற்றி கொண்டு அதை பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ.